உனக்கு டாக்டர்னா அவ்வளோ ஜாலியாக போச்சா? என்னடா பக்கத்து வீட்டுக்கார பையன் டாக்டர், என் பையனும் டாக்டர் தான் ஆகணும் எங்கள் அப்பா சொல்ல, மீறினா சோறு போட மாட்டாங்களேங்கிற ஒரே காரணத்துக்காக உட்காந்து படித்து நீட்டை கிளியர் பண்ணி எம்பிபிஎஸ் காலேஜுக்குள்ளே போனால் அப்படியே பக்குன்னு இருக்கும். 19 சப்ஜெக்ட்டு, மாதம் 4 இன்டர்னல், வருஷத்தில் யூனிவர்சிட்டி, மதிய வரைக்கும் போஸ்டிங்கு, மதியத்துக்கு மேலே தியரி கிளாஸ், இதையெல்லாம் பார்த்து படிக்கவே ஒரு வருஷம் ஆகும். இதில் பார்க்காம வேற படிக்கணுமா? அனிருத்தோட 1000 சாங்கு ஞாபகம் வச்சுக்கலாம், ஆனால் ஃபார்மா காலேஜில் பாதி ட்ரக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்படியே ஞாபகம் வச்சுட்டாலும் எதுக்கு எதை எழுதுறதுன்னு தெரியாது. தலைவலிக்கு அல்சர் மாத்திரை எழுதுவேன், அல்சருக்கு ஓஆர்எஸ் எழுதுவேன். இப்படி எதையாவது எழுதி பாஸ் பண்ணி சிஆர்ஆரை போனால் அங்கே வார்டு பாய் கூட வாங்கன்னு கேட்க மாட்டேன். நம்ம தான் சஜினாச்சு, நீ கையில் கத்தி எடுத்து நிற்பேன். ஆனால் அவன் கையில் பேனாவை கொடுத்து கணக்கு எழுதுறான்பா. 12 மணி நேரம் டியூட்டியில் 8 மணி நேரம் கணக்கு எழுதி போயிரு, மிச்சம் 4 மணி நேரம் எடுபடி வேலை செஞ்சே போயிரு. எடுபடி வேலை செஞ்சாவது எம்பிபிஎஸ் முடிச்சமே, சரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுமேனு பார்த்தா, சி பொறிக்கிறாஸ்கள், உனக்கெல்லாம் என் பொண்ணு தர மாட்டேன், பிஜி படித்த மாப்பிளைக்கு தான் என் பொண்ணு தருவேன் அப்படின்னு பொண்ணோட அவங்க அப்பன் சொல்லுவான். சரி டிகிரிக்காவது இல்லையே பொண்ணுக்காவது படிக்கணுமேனா அதில் ஒரு வருஷம் உட்காந்து பிஜிக்குள்ளே போனால் இதுக்கு யூஜியே பரவாயில்லன்னு தோணும். அங்கேயாச்சும் 8 மணி நேரம் தான்